அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 5 நிமிடத்தில் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்ள மிகவுமே எளிமையான சூப்பர் ஃபாஸ்ட் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா இந்த மெத்தடை 5 நிமிடங்கள் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன் கேஸ் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எல்லா மொழிகளிலுமே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அதே மொழியில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் அதிவிரைவாக ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நம்ம சொன்னாலே போதும். அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரைக்கும் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாதுன்ற பட்சத்துல ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்கன்னா அதிகபட்சம் 3 நாளைக்கு நீங்க பயன்படுத்தினாலே போதும். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 நாட்களும் தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்க நேரத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அது உடனடியாக ஆழ்மனதில் பதியாது. சோ அமைதியான மனநிலையில இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. முடிந்தவரை ஒரு தனி அறையில உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. தனி அறை இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு 5 முதல் 10 நிமிடங்களுக்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கவனம் சிதற ஆரம்பிக்கும். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கவனம் சிதறாமல் நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். இப்ப ஒரு அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில, சேர்ல, பெட்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்து
உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனித்தாலே போதும். மூச்சு காற்றை கவனிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனம் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். உடலும் மனமும் ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நிலைக்கு பேர் ஆல்பா ஸ்டேட். இன்னும் கிளியரா சொல்லணும்னா தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நீங்க தூங்கிட கூடாதுங்க. தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு வரும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இதே போல மூச்சு காற்றை கவனிச்சீங்கன்னா அடுத்த சில நிமிடங்களில் முழுமையான தூக்கம் வரும். சோ அந்த முழுமையான தூக்கம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய மூச்சு காற்றை கவனிப்பதை நீங்க நிறுத்திடுங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சித்தர்கள் சொன்ன அற்புதமான நிலை இந்த ஆல்பா ஸ்டேட் தாங்க. இந்த தருணத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய, நினைக்கக்கூடிய, உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடைய ஆழ்மனதில் உடனே பதியும். சோ இந்த நிலை வந்தவுடன் யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு போன் கால் பண்ணிட்டாங்க, அல்லது நேர்லயே உங்களை சந்திக்க வந்துட்டாங்க, அல்லது வீடியோ கால் பண்றாங்கன்னு ஏதோ ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வாங்க. எந்த விதமான அவசரமும் உங்களுக்கு வேண்டாம். பொறுமையா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த சந்தோஷமான உணர்வு நிலை வந்தவுடன் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திர வார்த்தைகளை பொறுமையா, மென்மையா, குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வீனஸ் மேஜிக் கனெக்ட் நேம் நவ் டன். வீனஸ் மேஜிக் கனெக்ட் நேம் நவ் டன். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல், காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இனிஷியல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெயர் மட்டும் நீங்க பயன்படுத்தினாலே போதும். இப்ப நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல வீனஸ் மேஜிக் கனெக்ட் ராஜா நவ் டன். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல வீனஸ் மேஜிக் கனெக்ட் ராணி நவ் டன். அவ்வளவுதாங்க. எளிமையான ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் இது. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். இந்த மெத்தடை முடிச்ச உடனேயே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு உங்க மொபைல் எடுத்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுங்க. அந்த நபரை பற்றி நீங்க நினைக்கவே கூடாது. மெத்தட் யூஸ் பண்ற நேரத்துல மட்டும் தான் அந்த நபரை பற்றி நினைக்கணும். அதற்கு பிறகு பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். நீங்க ரிலாக்ஸ்டா சந்தோஷமா இருங்க. பிரிந்து வாழும் உறவுகளுக்கு யூஸ் பண்றவங்க இதே போல 3 நாளைக்கு நீங்க பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா, இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.